தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தமிழகத்தில் எத்தனை மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு? தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக 232 சட்டமன்ற தொகுதியில் கடந்த மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமாக சுமார் 65,762 வாக்குச்சாவடிகளில் சுமார் 1,04,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தி இந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. பதிவு செய்யப்பட்ட அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளால் பத்திரமாக சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறையும் தற்பொழுது சீல் வைக்கப்பட்டு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறை செஞ்சிருக்காங்க. நாளை காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் 68 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு சென்னையில் இருக்கக்கூடிய 3 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அதற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ராணிமேரி கல்லூரி, லோயலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் என்ற 3 வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. காலை 8 மணி முதல் நாளை வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதையொட்டி 9 மணி முதல் முன்னணி நிலவரம் தெரியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய முகவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கட்சியுடைய அனுமதி பெற்ற வேட்பாளருடைய ஏஜென்ட்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அவர்கள் செல்போன் எடுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்களும் செல்போன் எடுத்து வர தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அது அத்துமீறி செல்போன்கள் எடுத்து வந்தால் செல்போன்கள் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக நாளைய தினம் காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டு இருக்காங்க. நித்யா, கோகுல், வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. வாக்குப்பதிவு எப்படி தமிழகத்தில் அமைதியாக நடந்து முடிந்ததோ அதேபோல வாக்கு எண்ணிக்கையையும் பாதுகாப்பாக நடத்தி முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதுமே 68 வாக்கு எண்ணிக்கை மையமும் தற்பொழுது காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தளவு இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு மட்டும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளாங்க. தமிழகம் முழுவதுமே துணை ராணுவப்படை, மத்திய ரிசர்வ் படை என 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் இந்த வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் 3 மையமே தற்பொழுது காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடுக்காக, அதாவது துணை ராணுவப்படையினர் துப்பாக்கி ஏந்திய போலீசுடன் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு அருகிலேயே நேரடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தீவிர சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதுமே காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள் எந்தவித ஒரு அசம்பாவித சம்பவமின்றி நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கையை அமைதியாக நடத்தி முடிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நித்யா, கோகுல், வாக்கு எண்ணிக்கை குறிப்பா நாளைக்கு எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? முன்னணி நிலவரம் எப்போது தெரிய வரும்? முதல்ல எந்த வாக்கு எண்ணுவாங்க? அதாவது மின்னணு இயந்திரத்துல பதிவான வாக்குகள் எண்ணுவாங்களா, இல்ல தபால் ஓட்டு வாக்கு எண்ணுவாங்களா? அதை பத்தி சொல்லுங்க. நாளை காலை ஏற்கனவே நான் தெரிவித்தது போல 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய 1 மணி நேரத்திலேயே முன்னணி நிலவரம் தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 9 மணி முதல் 232 தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னணி நிலவரங்கள் ஒவ்வொரு தொகுதியாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணுவார்கள் என்று தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் முதலில் பதிவான தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கை எண்ணிய பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்ட அந்த இயந்திரங்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடைய வாக்குகளும் எண்ணப்பட்டு சுமார் 12 மணி அளவில் 232 தொகுதிகளுக்கான முடிவுகளும் வெளியாகும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. காலை 9 மணி முதலே முன்னணி நிலவரம் ஒவ்வொரு தொகுதியாக தெரியும் என்று தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளும் இந்த வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் பேசும்போது அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நித்யா.